ஓம் சாந்தி. 22/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா, மதுபனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இந்நாடகம் அனாதியாக ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதுடன் மிக அழகாகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த நாடகத்தின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகியவற்றை மிக நன்றாக அறிவீர்கள். கேள்வி: எந்த கவர்ச்சியின் அடிப்படையில் அனைத்து ஆத்மாக்களும் உங்களிடம் ஈர்க்கப்படுகின்றார்கள்? பதில்: உங்களுடைய தூய்மையும் யோக சக்தியுமே கவர்ச்சியின் அடிப்படையாகும். இதன் மூலமே உங்கள் விரிவாக்கம் இடம்பெறும். நீங்கள் முன்னேறி செல்லும் போது மக்கள் தந்தையை உடனடியாகவே இனங்கண்டு கொள்வார்கள். பெருந்தொகையானோர் தமது ஆஸ்தியை கோருவதற்கு இங்கு வருகின்றார்கள் என்பதை அவர்கள் பார்க்கும்போது அவர்களில் பலர் வருவார்கள். அது நீடிக்கும் அளவிற்கு உங்கள் கவர்ச்சியும் அதிகரிக்கும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. வெற்றி மாலையின் ஒரு மணி ஆகுவதற்கு பெருமளவு முயற்சி செய்யுங்கள். மிக இனிமையானவர் ஆகுங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். 2. யோகமே உங்களுடைய பாதுகாப்பு கவசமாகும். எனவே யோக சக்தியை சேமித்துக் கொள்ளுங்கள். ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். விசேடமானது என்ற வார்த்தையை உணர்ந்தவராக இருப்பதன் மூலம் நீங்கள் உங்களை மாற்றி உங்களின் முழுமை இலக்கை அடைவீர்களாக. சதா இந்த விழிப்புணர்வை கொண்டிருந்து உங்களின் சிறப்பியல்பை காட்டுங்கள். நான் விசேட பணிக்கு கருவியாக உள்ள விசேடமானதோர் ஆத்மா. குறிப்பாக விசேடம் என்ற வார்த்தையை நினைவு செய்யுங்கள். உங்களின் பேச்சு விசேடமானதாக இருக்க வேண்டும். உங்களின் பார்வை விசேடமானதாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்வது விசேடமானதாக இருக்க வேண்டும். நீங்கள் சிந்திப்பதும் விசேடமானதாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விசேடமானதாக ஆக்குவதன் மூலம் நீங்கள் இலகுவாக சுயத்தை மாற்றுபவராகவும் அதனால் உலகை மாற்றுபவராகவும் ஆகி முழுமை அடைகின்ற, அதாவது உங்களின் இலக்கை அடைகின்ற உங்களின் இலட்சியத்தை இலகுவாக நிறைவேற்றுவீர்கள். ஸ்லோகம். தடைகளை இட்டு பயப்படுவதற்கு பதிலாக அவற்றை பரீட்சை தாள்களாக கருதி அவற்றில் சித்தியடையுங்கள். அவ்யக்த சமிக்ஞை. உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் ஷகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். உங்களின் மனதின் தரத்தை அதிகரியுங்கள். தரமான ஆத்மாக்கள் நெருங்கி வருவார்கள். இதில் இரட்டை சேவை சுயத்திற்கும் மற்றவர்களுக்கும் இடம்பெறும். நீங்கள் உங்களுக்காக வேறொரு முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் உங்களின் வெகுமதியை பெற்றதை போல் உங்களின் ஸ்திதியை அனுபவம் செய்வீர்கள். தற்சமயத்திற்கான மேன்மையான வெகுமதி சுயம் எப்போதும் சகல பேர்களாலும் நிறைந்திருப்பதுடன் எல்லோரையும் நிறைந்தவர்கள் ஆக்குதல் என்பதேயாகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. ஓடி வரும் தொலைவன் நீ.